ரொம்ப நாள் கழித்து சென்னைக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோடய காலேஜ் போகிறேன். அதுக்கான மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பார்த்தா ஒரு 1 இயர் கழித்து ரொம்ப நாள் சென்னையில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி காலியாக இருக்குது. மெட்ரோ வேலை ஓஎம்ஆரில் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் நிறைய இடத்துக்கு வந்துடுச்சு. என் வீட்டிலேருந்து காலேஜ் ஒரு 11 கிலோமீட்டர்ஸு. இந்த இடத்துல ஒரு முக்கியம் ரிவர் இருந்தது. அந்த ரிவருக்கு மேலே பிரிட்ஜ் இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவில் அந்த பிரிட்ஜை உடைச்சிட்டு அது மேலே மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. நிறையா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போது ஓஎம்ஆர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் வந்து ஓஎம்ஆராக இது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக ஆஃபீஸ் காலேஜ் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. பரவாயில்ல. இப்போது நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒன்று ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பக்கத்தில், இல்லாட்டி ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்தில் அப்படி தான் வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம ரெகுலராக முன்னாடி இருந்த ஸ்டாப்பிங்ஸுக்கு ஏற்ற பக்கம் மாதிரிலாம் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வைக்கல. அது ஒரு புதுசாக இருக்குது. இனிமேல் இந்த ஸ்டேஷன்லாம் ரன் ஆகும்போது தான் நம்ம மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும். ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து காலேஜுக்குள்ளே போகிறோம். என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு. அவன் வந்தோன்னே காலேஜுக்குள்ளே போக வேண்டியதான். இதுதான் என்னோடய பழைய என்சிசி காலேஜ் ரூமு. பழசு. இப்போ இந்த என்சிசி ரூம் இங்கே இல்லை. இது நாங்கள்லாம் படிக்கும்போது, இது 2003 இங்கே படிக்கும்போது இதான் என்சிசி ரூமு. இந்த இடத்துல ஒரு ஆர்ச் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடி காலேஜ் படிக்கும்போது இங்கே பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குள்ளே போவோம். இங்கே என்னை வந்து சாவடிப்பாங்க. எல்லோரும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இங்கே தான் ரெஸ்ட் எடுப்போம். 10 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னுவாங்க. எல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு காலையில் பண்ண முடித்த பிறகு இந்த இடத்துல வந்து 10 மினிட்ஸ் பிரேக். இங்கெல்லாம் உருட்டுவாங்க. எதாவது தப்பு பண்ணிட்டா உருட்டுறது. இந்த 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 காரிடர் தான் உருட்டுறதே ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், பழசு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட வந்து 1 ஃபீட் ஹைட் ஆயிடுச்சு ஒரிஜினல் கதவை விட. அப்போனா எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு. அதனால இந்த பக்கம் அப்படியே உருட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார வச்சு கிளாஸ்லாம் எடுப்பாங்க. இந்த மரம் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான மரம். ஏன்னா வந்து எங்கள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் இந்த என்சிசியில் வந்து இந்த ரோப் கிளைம்பிங்க்கு வந்து இந்த மரத்தில் தான் அந்த ரோப் கட்டுவோம். அந்த டாப்பில் கட்டிட்டு ஏற சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை ஏறி இறங்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து இப்படி இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு வந்து உட்காரணும். தப்பாக ஏற முடியாட்டி இந்த இடத்துல வந்து கிராலிங்னுவாங்க. ஃபுல்லாக இந்த இந்த தரை ஃபுல்லாக எங்கள் உடம்பு படாத தரையே கிடையாது. இப்போ இங்கே பக்கத்தில் ஏதோ லேடிஸ் ஹாஸ்டல்லாம் வச்சுருந்தோன்னு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிராலிங், எங்கள் கை முட்டியில் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான். ஃபுல்லாக உடம்பு பூரா இதில் தான் இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டோட இது வந்து ஆத்தென்டிக் ஃபோட்டோ. காலேஜ் வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வாசலில் நின்று அப்படி சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் காலேஜ் விட்டு கிளம்பிட்டேன்.